100% எந்த ஆட்சி வந்தாலும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வரப்போகிறது எடப்பாடியாருடைய ஆட்சி தான் வரப்போகுது. நிச்சயம் இந்த வாட்டி கிடைச்சிரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறது. போராடுவோம், இல்லைனாலும் நாங்கள் போராடுவோம். இப்போ ஆதரவு கொடுத்துக்கிறோம். உண்மையாக 234 தொகுதியிலையும் நாங்கள் யாருன்றதை காமிப்போம். எங்களுடைய தோழமை சங்கங்கள் இருக்கிறது, அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு நல்ல தொழிலாளி நிப்பாட்டுறோம், நேர்மையான ஆளை நிப்பாட்டி நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு அவர் சட்டமன்றத்தில் போய் பேசட்டுமே. நாங்கள் 23 ஆண்டுகள் தான் வருது. எல்லாத்தையும் அவங்களெல்லாம் முயற்சி போட்டு தாண்டி தான் நாங்கள் வந்து நிற்கிறோம். முயற்சி போட்டு வர்றதுன்றது உழைப்பு. உண்மையாக உழைச்சா நிச்சயம் கிடைக்கும். எல்லாமே நான் தலைவருங்க தான் நிற்கணுமா? என் தொண்டை நிற்கக்கூடாதா? ஒரு கட்சியை வளர்க்குறது யார்? தொண்டை வளர்க்குறான். ஒரு சங்கத்தை வளர்க்குறது யார்? தொண்டை தான் வளர்க்குறான். கட்சி தலைவர் ஒன்றும் எகிரி குச்சிலாம் ஒன்றும் வளர்த்துறது கிடையாது. அவங்க இல்லைன்னா நாங்களே கிடையாது. அதை ஒவ்வொரு தலைவனும் உணரணும். பஸ் தமிழ்நாடு அரசு சார்பாக பத்திரப்பதிவுத்துறையில் 11 மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. இது குறித்து இந்த 11 மாற்றங்கள் பத்திரப்பதிவுத்துறையில் இது சாதக பாதகம் குறித்து இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நிலத்தரகர் நல சங்கத்தின் அகில இந்திய தலைவர் டாக்டர் விருகை வி என் கண்ணன் அவர்களை சந்திச்சு நம்ம தமிழ் வாய்ஸ் சேனலுக்காக ஒரு நேர்காணல் வந்தது. வணக்கம். இந்த 11 மாற்றங்கள் பத்திரப்பதிவுத்துறையில் இது யாருக்கு பாதகம், யாருக்கு சாதகம்? குறிப்பாக பொதுமக்களுக்கு பாதக சாதகம் என்ன? உங்கள் தொழில் சார்ந்த இந்த தொழில் சார்ந்து பண்ணுறவங்களுக்கு இருக்கிற பாதக சாதகம் என்ன? இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர்கள் நல சங்கம், ஐஎன்ஆர் பிடிஎம்ஏ கட்டுமானம் அமைப்பு சாரா தொழிலாளர்களுடைய சங்கத்தின் சார்பாக தலைவர் என்கின்ற முறையில் அரசு ஒரு விஷயம் கையில் எடுக்கிறதுன்னு சொன்னால் எப்பவுமே மக்களுக்கு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் அவங்க எடுப்பாங்க. எடுக்கின்ற விஷயங்கள் அது சரியானதாக இருந்தாலும் கூட அது பொதுமக்களுக்கு போய் முழுமையாக போய் சேருகின்றதா அதை நம்ம பார்க்கணும். இது நேரங்கள் சேவ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். பணத்தை கொண்டுன்னு போகிறவங்களுக்கு நிறைய திருட்டுத்தனமாக நிறைய நடக்குது, கொள்ளைகள் நடக்குது. இதையெல்லாம் தவிர்ப்பதற்காக ஒரு விஷயம். அதே போல் பத்திரப்பதிவுத்துறையினுடைய அலுவலகத்தில் நிறைய பணம் எடுத்துன்னு போக வேண்டிய அவசியம்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்திற்காகத்தான் தமிழகத்தினுடைய முதல்வருடைய மேற்பார்வையில் சம்பந்தப்பட்ட அமைச்சர், பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர், பத்திரப்பதிவுத்துறையினுடைய செக்ரட்டரி எடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம்தான். அதை எங்கள் சங்கம் முழுமையாக வரவேற்கின்றோம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காலமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். பத்திரம் என்பது ஒரு இடத்தை வாங்கி அதை பத்திரமா வைக்கிறதுக்கு பேர் தான் அது பத்திரம் அப்படின்னு வந்திருக்கு. எல்லாமே ஆன்லைனு அப்படின்னு கொண்டுன்னு வருகின்ற போது எதெல்லாம் ஆன்லைனில் கொண்டுன்னு வரலாமோ அதெல்லாம் கொண்டுன்னு வரணும். மக்களால் வரவேற்க வேண்டிய பத்திரப்பதிவுகளை அதை அதை ஏற்றுக்க கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆன்லைன் எல்லாமே சில நேரங்களில் பத்திரப்பதிவுத்துறையில் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகல, அது ஒர்க் ஆகலன்னு பயங்கர இன்னல்களுக்கு ஒரு பிரச்சனையாக வருகிறது. இப்போ வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க பத்திரம் பண்ணிட்டு உடனே அன்னைக்கு நைட்டு வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைப்பாங்க. அப்புறம் ஆன்லைன் ஒர்க் ஆகலைன்னா இவங்க சொல்கிற பதில் என்னென்னா ஆன்லைன் ஒர்க் ஆகலை, இதில் நாளைக்கு தான் பண்ணலான்ற. ஆனால் மேனுவல் அப்படி கிடையவே கிடையாது. அது விடிய கூட ஒரு அவசர தேவைக்காக அதை நம்ம பண்ணிக்கலாம், கொண்டுடலாம். இதில் நல்ல விஷயமும் இருக்கிறது, இது பாதகமான விஷயமா இருக்குது. பாதகமா இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிறது அரசினுடைய ஊழியர்களுடைய வேலைகளாக ஆகும். ஆனால் எல்லாமே டிஜிட்டலாக இப்போ எல்லாமே எல்லா தொழிலுமே டிஜிட்டல் வந்துச்சு. இப்போ கம்ப்யூட்டரில் ஒரு ஆவணத்தை பதிவு பண்ணுறதுலாம் நடைமுறை சாத்தியமாயிடுச்சு. இப்போ இன்னும் நம்ம மேனுவலாக பண்ணாமல் டிஜிட்டல் மூலமாக பண்ணுறது நல்லதுன்னு தான் அவங்க அந்த மாற்றங்களை சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஆட்கள் போகிற தேவையில்லை, ஆன்லைன் மூலியமாகவே பத்திரப்பதிவுத்துறைக்கு ஆட்கள் வராமே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். சாத்தியமாகும். ஆன்லைனுன்றது விஷயம் தெரிஞ்சவங்க தான் அதை பண்ண முடியும். இப்போ ஒரு சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்லேயே படித்த இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க, படித்த பெண்களுக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க. அவங்கெல்லாம் முறையான அந்த வேலையை கற்றுக்குன்னு வந்தால் தான் அதை சரியாக செய்ய முடியும். அப்படின்லாம் அந்த தொழிலாளிங்க யாரும் கற்றுக்குன்னு வர்றதே கிடையாது. படிச்சுட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ குளறுபடி இருக்கிற விஷயம் போய் ஐஜி ஆஃபீஸில் போய் கேட்க சொல்லுங்கள், எவ்வளோ குளறுபடிகள் இருக்கிறது. ஒரு சிறிய தப்புன்னு ஒரு ஈஸியில் போட்டு என்ட்ரி காமிச்சிட்டா அதை சாதாரணமாக சப்ரிஜிஸ்ட்ரார் அதை எடுத்துடலாம். ஆனால் அதை கொடுக்கணும், அது வருமா பத்திரப்பதிவுத்துறை ஐஜி கொடுக்கணும், இவ்வளோ ஃபார்மாலிட்டி செய்யுது. ஒரு சிறிய பிழை தான், அந்த சிறிய பிழையை எடுக்கிறதுக்கு அதிகாரம் சப்ரிஜிஸ்ட்ராருக்கு இருக்குது. ஆனால் அவர் எடுக்கிறாரான்னு பார்த்தா எடுக்கிறது இல்லை. அதை வச்சு டிமாண்ட் பண்ணி அவர் லஞ்ச லாவணியத்தை அதிகமாக இயக்கத்துக்கு தான் அவர் முயற்சி பண்ணுறாரு. இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும்
தரகர் சார்ந்து அவங்களுக்கான அந்த இல்ல, அதான் முன்னாடியே சொல்லிட்டேன், வரவேற்க வேண்டிய விஷயம். அது முறையா நடந்தா வரவேற்க வேண்டிய விஷயம். அது முறை இல்லாததுன்னா எங்க சங்கம் அதை வன்மையா கண்டிக்கும். நல்லது பண்ணா வரவேற்போம், தீங்கது பண்ணா அதை எதிர்த்து குரல் இல்ல, இது இல்லாம வேற ஏதாவது கோரிக்கைகள் வச்சிருந்தீங்களா? இந்த மாதிரி இப்ப 11 மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க. இது இல்லாம வேற ஏதாவது கோரிக்கைகள் வச்சு அது இது வராம இருக்கா? தமிழ்நாடு முழுவதும் நாங்க அரசுகிட்ட, எந்த அரசு ஆளுகின்றதோ அவங்ககிட்ட கோரிக்கை வைப்போம். 2007 வந்து பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு பவர்ல எல்லாம் போட்டா ஓட்டுறாங்க. அது யார் கொண்டுன்னு வந்ததுன்னு நினைக்கிறீங்க? மீடியா மூலியமா தான் நான் சொல்றேன். இதை வந்து மறைக்க முடியாது. இது வந்து நிஜமான உண்மை. அன்னைக்கு இருந்த தலைவர் கலைஞர் அவர்களிடம் மனு கொடுத்தோம். இந்த மாதிரி ஒரு 2 வீலர் 20,000 ரூபாய்க்கு ஒரு வண்டி வாங்கி ஓட்டுறாங்க, அதுக்கு ஒரு லைசன்ஸ், கோடிக்கணக்கில் ஒரு சொத்தை வாங்கி கொடுக்குறோம், வித்து கொடுக்குறோம், எங்களுக்கு ஒரு அடையாளம் இல்லைன்றதுதான் அந்த பவர்ல போட்டா ஓட்டணும் அப்படின்னு கொண்டுன்னு வந்தது. அந்த போட்டா யாருடைய போட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய போட்டாவை ஓட்டணும்னு தான் அன்னைக்கு சட்டங்கள் அது ஏற்றப்பட்டது. ஆனா அது நாளடைவில் வியாபாரிங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பவர் கொடுக்குறவங்க நாளைக்கு வந்து பொண்டாட்டி பிரச்சனை பண்ண போறாங்க, பிள்ளைங்க பிரச்சனை பண்ண போறாங்கன்னு அவங்களுடைய போட்டாவே அதில் இடம்பெற மாதிரி ஆயிடுச்சு. இது முழுக்க முழுக்க எங்க சங்கம் கொண்டுன்னு வந்தது ஒண்ணு. ரெண்டாவது, அம்மையாருடைய காலத்துல ஆட்சி ஆளுகின்ற போது பாத்தீங்கன்னாக்கா, அரசு வழிகாட்டி மதிப்பெல்லாம் பல மடங்கு உயர்ந்திருக்கிறதுன்னும் போது அவங்க தான் தமிழ்நாடு ஃபுல்லா கெய்லின் வேல்யூவை வந்து கம்மி பண்ணி கொடுத்தாங்க. இதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, ஐஜி ஆபீஸ் வரலாறுலயே இல்லாதது ஒண்ணு. அதாவது அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா 2011 அப்புறமா வரலாறுலயே இல்லாதது இது. நாங்க வந்து ஐஜி ஆபீஸ்ல போயிட்டு வந்து ஒரு தொழில் சங்கம் தீபாவளி போனஸ் கொடுக்குறாங்கன்னா, தொழில் சங்கத்துல அணுகி ஒரு கூட்டம் போட்டு கருத்து கேட்டுதான் அவங்க செய்யறாங்க. இது போல நீங்க ஒரு நாளும் இது பண்ணதில்லைன்னு உடனே ஐஜி அவங்களுக்கு அதுக்கு ஒரு அனுமதி கொடுத்தாங்க. நாங்க தமிழ்நாடு முழுவதும் அந்த கோரிக்கைகளை வச்சோம். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லுகின்ற போது அன்னைக்கே ஏற்றதுதான் ஈசின்றது. இன்னைக்கு வந்து இப்போ உங்களுடைய பெயர் சொத்துல இருக்குதுன்னு சொன்னா ஈசியில காமிக்கணும். குரு பரன் தான் அது உத்தரவு போட்டார். செட்டில்மெண்ட் 10,000 ரூபாய் இருந்தது. நிறைய டபுள் டாக்குமெண்ட்டுகளாவது தப்புகள் நிறைய இருக்குது. அப்பா சொத்தை எழுதி வச்சிருப்பாரு, புள்ள வளர்ந்து வந்த முறை எங்க அப்பா தேவையில்லாம செஞ்சுட்டாருன்னு அவர் ஒரு பிரச்சனை பண்ணாருன்னா அந்த செட்டில்மெண்ட்டை 25,000 ரூபாவா நாங்க உயர்த்தணும், சின்ன சின்ன தப்புல இருந்து அதை சரி பண்ணுவதற்காக. ஆனா இன்னைக்கு 40,000 ரூபாய்க்கு மேலதான் செட்டில்மெண்ட் இது. அதையும் எங்க சங்கம் தான் கொண்டுன்னு வந்து பண்ணுது. இப்ப கெய்லின் வேலி வந்து அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமை காலத்துல ஆளுகின்ற போது 33% கம்மி பண்ணி அது ஒரு சில கெய்லின் வேலியை கம்மி பண்ணார். இதுக்கப்புறமா ஆட்சி ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய தளபதி முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு நிறைய விஷயங்கள் எடுத்துன்னு போனோம். சில விஷயங்கள் பண்ணி கொடுக்க முடிஞ்சது, சில விஷயங்கள் பண்ணி கொடுக்க முடியாத இருந்தது. பண்ணி கொடுக்காத விஷயங்களை நாங்க எதிர்த்து மந்திரிகளிடம் போராடி இருக்கிறோம். அதே போல டிடிசிபி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எடுத்து சொல்லியிருக்கிறோம். எந்த அரசு நல்லது பண்ணாலும் நாங்க வரவேற்போம். அது வந்து மக்களுக்கு பாதகமா இருந்தால் நாங்க எதிர்ப்போம். உங்களோட நீண்ட நாள் கோரிக்கை, உங்க அமைப்போட நீண்ட நாள் கோரிக்கை வந்து நலவாரியம் என்னன்றது. இது கடந்த திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி, மறுபடியும் திமுக ஆட்சி, இப்படி தொடர்ச்சியா வந்து இருக்கு. நீங்களும் ரொம்ப நாளா அந்த கோரிக்கைக்காக போராட்டிருக்கீங்க. ஆனா இது வரைக்கும் அது நிறைவேற்றப்படல. இனி வரப்போற கவர்மெண்ட் இந்த 2026 எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுமா? அதுக்கான எதிர்பார்ப்பு இருக்கா? 100% எந்த ஆட்சி வந்தாலும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வரப்போகிறது எடப்பாடியாருடைய ஆட்சி தான் வரப்போகின்றது. அது ஏன் ஆணித்தரமாக சொல்கிறோன்னா, நாங்கள் வந்து 4.5 வருஷம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆதரவு கொடுத்து எல்லாம் ஆதரவு கொடுப்பாங்க. நாங்கள் அப்படிலாம் கிடையாது. வீதி வீதியாக இடைத்தேர்தல், எல்லாரும் இது வந்து ஊர் அறிஞ்ச விஷயம், நாடு அறிஞ்ச விஷயம். அப்படிலாம் இருந்து கூட ஒரு செவடன் காதில், செவடன் அப்படின்றது நான் அமைச்சரை சொல்கிறேன், தொழிலாளர்துறை அமைச்சரை சொல்கிறேன். ஒரு விஷயத்தை மக்கள் எடுத்துன்னு போய் சொன்னால் அதை எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றது. சும்மா இதை இந்த காதில் வாங்கி இந்த காதில் போனால் அதுக்கு எதுக்கு அமைச்சர்? அப்போ இதில் நம்ம ஒன்று புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, அந்தந்த துறையை சார்ந்த அமைச்சர்களை போட்டால் மட்டும்தான் நல்லா இருக்கும். தொழிலாளர்னா என்ன, தொழில் பிரச்சனைனா என்ன, அது ஒருத்தர் வந்து சொல்கிறாங்களா, ஒரு வாட்டி சொல்கிறாங்களா, 2 வாட்டி சொல்கிறாங்க, 100 வாட்டி சொல்லும் போதோ முதல்வரே சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன, அதை முதல்வர் சொல்லி அவர் செய்யலைன்னா அப்புறம் என்ன அமைச்சர் அவர்? ஏன் அப்புறம் அந்த அமைச்சர், ஏன் அந்த அதிகாரம், எதுக்கு நீ அப்புறம் சட்டமன்றத்தை உறுப்பினராக ஜெயிக்கணும், எதுக்கு மந்திரியாக போகணும்? இதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிச்சுட்டு அவரால் தான் நாங்கள் இன்னைக்கு வெளியே வந்த காரணம் அப்படின்னா அவர் ஒரு காரணம், இன்னும் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய கோஷ்டி பூசல் ஒரு காரணம், நம்ப வச்சு கழுத்து அறுத்தது அதுவும் இன்னொரு காரணம். நம்புறவங்களே துரோகம் பண்ணும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால் வருகின்ற 2026 தொழிலாளர் துறை அமைச்சர் யார் போட்டாலும் தொழில் சார்ந்து செய்கிறவங்கள தான் போடணும்.
மற்ற பிரச்சனை எந்த மந்திரி ஒன்றா கையாண்டுடலாம். ஆனால் தொழிலாளர் பிரச்சனை அந்த அனுபவம்ன்றது ஒன்று இருக்கணும். நிச்சயம் எடப்பாடியார் அண்ணனுடைய தலைமையில் நாட்டை ஆளுவாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அவர் யார் போட்டாலும் எங்களுக்கு தெரிஞ்சவங்கள தான் எப்படி இருந்தாலும் போடுவாங்க. நிச்சயம் இந்த வாட்டி கிடச்சிரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறது. போராடுவோம், இல்லைனாலும் நாங்கள் போராடுவோம். இப்போ ஆதரவு கொடுத்துக்கிறோம். உண்மையாக 234 தொகுதியிலையும் நாங்கள் யாருன்றதை காமிப்போம். அப்போ அவங்க ஃபீல் பண்ணணும், நல்ல தொழிலாளியை நம்ம இழந்துட்டோமே, ஒரு தொழிற்சங்கத்தை இழந்துட்டோமே, அதை நாங்கள் ப்ரூவ் பண்ணுவோம். இன்னைக்கு கூட இருக்கக்கூடிய 30ஆம் தேதி எடப்பாடியார் அண்ணன் விருகம்பக்கம் VN ரவி தலைமையில் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்திற்கு வராரு. அவர்களிடமும் நாங்கள் அவருக்கு மரியாதை நிமித்தமாக ஒரு வரவேற்பு கொடுக்குறோம். நாங்கள் போய் வரவேற்பு கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நாங்கள் தொழிற்சங்கம் தான். ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. எங்கள் தொகுதிக்கு அவர் வராரு, நாங்கள் யாருன்றதை அவருக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சு, ஒரு சங்கமாக இல்லாமல் கட்சிக்கு நிகரின கட்சி மட்டும் நான் வானத்தில் இருந்தா குச்சிச்சு, சங்கம் மட்டும் எங்கேருந்து வரும்? எங்களால் செய்ய முடியாது கூட கட்சியால் செய்ய முடியாது. இது எல்லாத்தையும் நான் சொன்னல, இதை நாங்கள் செஞ்சோம், இதை நாங்கள் செஞ்சோன்னு கட்சி தலைவர்களை செஞ்சாங்க. நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம், அந்த ஆளுகின்ற அரசு எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. நிச்சயம் நாங்களும் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நாங்கள் யாருன்றதை காமிப்போம். உங்களை அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கிடு ஒதுக்கும் போது உங்க சங்கத்துக்கு ஒரு நாங்கள் கேட்போம். நிச்சயம் ஒரு தொகுதி கேட்போம். மனசு இருந்தால் கொடுக்கட்டும், எங்கள் மேலே அன்பு இருந்தால் கொடுக்கட்டும், எங்கள் மேலே அக்கறை இருந்தால் கொடுக்கட்டும். இது ஒரு பெரிய தொழில் சங்கம். 4 பேர் 5 பேர் வச்சுன்னு ஒரு சீட்டு கேட்குறாங்க, கொடுக்குறாங்க. அவனை ஜெயிக்க வச்சு அழகு பார்க்குறாங்க. நாங்கள் 4 பேர்லாம் இல்லை, 234 தொகுதியிலையும் வேட்பாளரை நிப்பாட்டக்கூடிய அளவுக்கு எங்கள் சங்கத்தை நாங்கள் வளர்த்துருக்குறோம். எங்களுடைய தோழமை சங்கங்கள் இருக்கிறது, அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு நல்ல தொழிலாளி நிப்பாட்டுறோம், நேர்மையான ஆளை நிப்பாட்டி நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு அவர் சட்டமன்றத்தில் போய் பேசட்டுமே. சங்கத்துக்கு ஒரு சீட்டு ஒதுக்கப்பட்டால் அதில் நீங்கள் போட்டிடுவீங்களா, இல்லை நீங்கள் யாராவது? 100% நான் நிற்க மாட்டேன். எனக்கு அந்த மாதிரி ஆசைலாம் ஒன்றும் கிடையாது. மற்ற தலைவர் மாதிரிலாம் நீங்கள் என்ன தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. எனக்கு வாய்ப்பு கொடுத்தா அதில் நல்ல மனிதனுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து நான் அழகு பார்த்து அவங்கள ஜெயிக்க வச்சு கோட்டைக்கு எங்கள் மூலியமா ஒரு நல்ல மனிதர் அங்கே பேசுவார். எல்லாமே நான் தலைவர்கள் தான் நிற்கணுமா? என் தொண்டை நிற்கக்கூடாதா? ஒரு கட்சி வளர்க்குறது யார்? தொண்டை வளர்க்குறான். ஒரு சங்கத்தை வளர்க்குறது யார்? தொண்டை தான் வளர்க்குறான். கட்சி தலைவர் ஒன்றும் எகிரி குச்சிலாம் ஒன்றும் வளர்த்துறது கிடையாது. அவங்க இல்லைன்னா நாங்களே கிடையாது. அதை ஒவ்வொரு தலைவனும் உணரணும். ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் அதிமுக தான் அடுத்தது வெற்றி பெறும், எடப்பாடியார் தான் முதலமைச்சர் சொல்லுங்க. இது மூலிமா நீங்கள் நேரடியாக அவருக்கு கொடுக்குற ஒரு கோரிக்கை என்ன? 3 கோரிக்கை இன்னி கூட நாங்கள் சாயந்தரம் கொடுத்துருவோம். 100% கொடுத்துருவோம். தேர்தல் அறிக்கை தயார் பண்ணுறதுல கூட நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் 10 பேர் கொண்ட குழு அவங்க நியமித்தாங்க. அந்த 10 பேர் கொண்ட குழுவிடம் எங்களுடைய மனு கொடுத்துருக்குறோம். இன்றைக்கும் அவர் வராரு, இன்றைக்கும் நாங்கள் கொடுக்குறோம். அதில் 3 பிரதான பிரச்சனை, 3 பிரச்சனை வைக்கிறோம். சித்தாள் பெரியால் கட்டுமான தொழிலாளி, அமைப்பு சாரா தொழிலாளி, கூலி தொழிலாளிங்க 1200 ரூபா பென்ஷன் வாங்குறத 3000 ரூபாவை நீங்கள் உயர்த்தணும் அப்படின்னு வச்சுருக்கிறோம். 3000 ரூபா உயர்த்த முடியலன்னா கூட உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் உயர்த்தலாம். 2வது 19 நல வாரியம் இருக்கிறது, 20வது நல வாரியமாக எங்களை சேர்க்கணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அமைப்பு சாரா பட்டியலில் எங்கள் தொழிலில் இடம்பெறணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஒரு சாதாரண பூ விற்கிற தொழிலாளிகளுக்கு அமைப்பு சாரா பட்டியலில் இடம் இருக்குது, செருப்பு தைக்கிற தொழிலாளிக்கு இருக்குது. நாங்கள் எந்த வகையில் குறைஞ்சிட்டோம். இன்றைக்கி அரசுக்கு கோடி கணக்கில் பணம் வருதுன்னா அது எங்களுடைய பணம், எங்கள் மூலிமா கிடைக்கக்கூடிய அரசுக்கு உண்டான பணம். ஆனால் எங்களுக்கு காலதாமதம் ஏன் ஆகுது, எங்கே குறைபாடுகள் நடக்கிறது, எங்கே தவறு நடக்கிறதுன்னு மிக விரைவில் அதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். இது மிக விரைவில் செய்யவில்லை என்று சொன்னால் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய சக்தி கோர்ட்டு மூலியமாகவே நாங்கள் அதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க 214 தொகுதியிலும் 100% பிரச்சாரம் பண்ணுவோம். அதுக்கெல்லாம் நாங்கள் எதுக்கும் அஞ்ச போகிறதும் கிடையாது. எல்லாத்தையும் எங்களெல்லாம் சாதாரணம். தேர்தல் என்றது எங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. எல்லா தேர்தலையும் நாங்கள் சந்திச்சுட்டு தான் உட்காந்துருக்கிறோம். மற்ற தலைவர் மாதிரிலாம் பேப்பரில் கொடுத்துட்டு உட்காந்துக்கிறவர் செய்தி கொடுத்துட்டு உட்கார சங்கம் எங்கள் சங்கம் கிடையாது. எல்லாம் 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் சங்கத்தை வச்சுன்னு இருக்கிறாங்க. நாங்கள் 23 ஆண்டுகள் தான் வருது. எல்லாத்தையும் அவங்களெல்லாம் மெர்ச்சி போட்டு தாண்டி தான் நாங்கள் வந்துன்னு இருக்கிறோம். மெர்ச்சி போட்டு வர்றதுன்றது உழைப்பு. உண்மையாக உழைச்சா நிச்சயம் கிடைக்கும். எங்களுக்கு கொஞ்சம் தாமதமாகுது, கிடைக்கட்டும், பார்த்துக்கலாம். வர ஆண்டு உங்கள் எல்லா கோரிக்கை நிறைவேறதுக்கு வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் நேரடியாக தொடர்பு கொண்ட தமிழ் வாய்ஸுக்கு நன்றி, வணக்கம்.